வணக்கம் நண்பர்களே, இது நம்ம இயற்கை நண்பன் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு புதுமையான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த காஞ்சி போன மரம் பார்த்திங்க அப்படின்னா, நான் வேலை செய்கிற இடத்துல தான் இருக்குது. அங்கே இருக்க அதிகாரிங்க இந்த மரம் காஞ்சி போயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுவும் பலன் இல்லை, வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வெட்டிடுவோம் அப்படின்ட்டு நானும் மிஷின் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வெட்ட தொடங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா அந்த மரத்துக்குள்ளே இருந்து சத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை இந்த மரத்துக்குள்ளே பெரிய பாம்பு இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். சுற்றி பார்த்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பொந்து இருந்துச்சு, அது வழியாக எட்டி பார்த்தேன். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த மரத்தினுடைய பொந்தில் வந்து ஒரு கிளியும் அதனுடைய குட்டிகளும் வாழ்ந்துட்டு இருக்குது. அதை பார்த்ததும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வெட்ட சொன்ன அதிகாரிக்கிட்ட போயிட்டு சொன்னேன், இந்த மரத்தில் வந்து ஒரு கிளியோட குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதும் அந்த அதிகாரி வந்து, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை மாதிரியே ரொம்ப நல்லவராக இருக்கார், அப்படின்னா அந்த மரத்தை வெட்டாதீங்க, அந்த கிளிகள்லாம் வளர்ந்து பறந்து போனதுக்கப்புறம் அந்த மரத்தை வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டதும் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. இந்த மரத்தை பார்த்தீங்களா நண்பர்களே, காஞ்சி போனதுக்கப்புறமும் தன்னுள்ள ஒரு கிளியோட குடும்பத்தையே வாழ இடம் கொடுத்துருக்கு. இப்படி காய்ந்தும் கூட ஒரு கிளியோட குடும்பத்தை தன்னுள் வாழ இடம் கொடுக்க மனம் இருந்த இந்த மரத்திற்கு நம்ம வீட்டோரத்தில் கொஞ்சமாக இடம் கொடுக்க தான் நமக்குள்ளே யாருக்குமே மனசு இருக்கிறது இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு போங்க. இந்த மரங்களுடைய பலன்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் வீட்டோரத்தில் ஒரு மரத்தை நட்டு வளர்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவையும் மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு போங்க.